ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டுருக்குறோன்னா எங்கே கிளம்பிட்டுருக்கோம்? இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். நீ மட்டும் பளிச்சுட்டு இருக்க, இந்த இடம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கு. சன்ஸ்கிரீன் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணுறேன். எனக்கும் கொஞ்சம் போட்டுருக்கு. போட்டு விடுறது சின்ன குழந்தை கிடையாது, நீங்கள் கேட்டு வாங்கி நீங்களே போட்டுக்கணும். அப்படியா? சன்ஸ்கிரீனுக்கு பயங்கர ஆடாக இருக்கா? அதுதான் இப்போதைக்கு என்ன மூஞ்ச பாதுகாக்குது. இல்லைன்னா மூஞ்சி கரையல் ஆகிடும். இவ்வளோ தூரம் வெளியெல்லாம் சுற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. தலையை தொடச்சிட்டு அப்படியே ஒரு கிளிப் எடுத்து போட்டுங்கன்னா பொட்டு வச்சுட்டு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு, விமல் போயிட்டான். ஆமாம், எங்கே போகிறதா இருந்தாலும் சிலிண்டர் ஆஃப் பண்ணிடணும். ஏன் என்னையே எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் செலிபிரிட்டி, உங்களை தான் எடுக்கணும். நீங்கள் தான் செலிபிரிட்டி, நீங்கள் தான் இன்ஃப்ளூயன்சர். உங்கள் வாய் மட்டும்தான் செலிபிரிட்டி. எவ்வளவு வேலையிலையும் ஒரு வேலைக்கு கிளம்புறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது பால் காய்ப்புக்கு. ஆனாலும் இடையில ஒரு வேலை, முக்கியமான வேலை. இது ரொம்ப முக்கியமான வேலை. நான் இதை வந்து சந்தோஷப்படுறது என்ன விஷயம்னா, நல்ல வேலை அடுத்த வாரம் வரலையே. அடுத்த வாரம் வந்தா அடுத்த வாரம் அங்கதான் போயிருப்போம். இந்த வாரம் சண்டே வந்துடுச்சு. கடவுள் நல்லதுதான் செய்ய. அடுத்த வாரம் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அடுத்த வாரம் வச்சிருந்தா நம்ம போக முடியாது, விமலும் போக முடியாதா? விமல் போயிருப்பான். விமல் போகாம இதுவானா அதுதான் முக்கியம் அப்படின்னு. விமல் போகாம இருக்க முடியுமா? ஒரு கிளிப் எடுத்து போட்டா முடிச்சுட்டு வேலை. மணி 8 மணி ஆகுது. அவன் 7 மணிக்கு அங்கே இருக்க சொன்னான். டிசிப்ளினே இல்லையா உனக்கு? அவன் தான் 7 மணிக்கு இருக்கணும், நம்ம இருக்கணும். நம்மளுக்கு சாப்பாடு அங்கே எல்லாம் கொடுத்துருவாங்க. சாப்பிட தான் போறியா? இல்லை, இப்போ இங்கே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அந்த பிரச்சனை இல்லைல்ல. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னா, லைஃப்லேயே வந்து இது ஒவ்வொரு பசங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாள்னு கூட சொல்லலாம். பெற்றவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான நாள். எதனாலன்னா, நம்ம இத்தனை நாள் வந்து படிக்க வச்சு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பேரண்ட்டை வந்து இந்த மாதிரி வர்றது தான் ரொம்ப சந்தோஷம். கேட்டால் மாறு வேஷம் நடைபெறுகிறது. சற்று நேரத்தில் அரங்கத்திற்கு வருவார்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எங்கே போகிறோன்னா விமல் காலேஜுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி அவனுக்கு வந்து பட்டமளிப்பு விழா. ஆமாம், விமல் காலேஜுக்கு தான் இருக்கிறோம். இதான் விமல் காலேஜ். ஒரு பயங்கரமாக பிறகு காலேஜ் சேர்க்கும் போது இங்கே வந்து தான் அப்போ அவன் நீட் எழுதிட்டு இருந்தான். நீட்டில் செலக்ட் ஆகிட்டா ரிட்டர்ன் காசு வாங்கலாமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தோம் இங்கே நம்ம. அப்போ தான் இந்த ரூமுக்கு வந்தோம். அதோட காலேஜெலாம் உள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். சரி, இன்றைக்கி தான் உள்ளே போகிறோம். இன்றைக்கி தான் உள்ளே போகிறோம். அதாவது காலேஜ் முடியும் போது தான் போகிறோம். அங்கே தான் நடக்குது. யாருமே கோட்டு போடலையே. விமல் காலைல கோட்டெல்லாம் போட்டுன்னு வந்தானே. இந்த காலேஜை வந்து நீங்கள் படத்தில் நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எந்த படத்தில் சொல்லு? மோஸ்ட்லி வந்து காலேஜ் கதை வந்ததுன்னா பார்க்கலாம். உள்ளம் கேட்குமே, இங்கே தான் இருக்காங்களா? நம்ம இந்த என்ன காலேஜ்னே சொல்லியா? நம்ம விஐடி காலேஜ் அங்கே நடக்குது பாரு. வாங்கிட்டாலும் ஒரு வேலை. செல்லின் காலேஜோட பெரிய காலேஜ் அது. செல்லின் காலேஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். இது வந்து பிரைவேட். அவன் வந்து ஆளு வந்து அதாவது கீர்த்தி சிறுசா இருந்தாலும் மூர்த்தி பெருசு. எம்ஜிஆர் இருக்காரு. வாங்கிட்டு இருக்கானோ அங்கே மேலம் போட்டுட்டு இருக்காங்களே. ஐயோ, முடிஞ்சிட்டு இருக்குமா? 9 மணிக்கு ஆரம்பிச்சிடும்னா மணி 9 தானே ஆகுது. இந்த எல்லாரும் வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க பாரு. பரபரப்பா இருக்குது வேற. ரொம்ப நல்ல பெரிய காலேஜா இருக்குது. போ அங்கே போயிட்டாங்க. கேளு, அவனு ஃபோன் அடி. இந்த இவ்வளோ தூரம் பைக்கில் வந்து நிற்கிறாங்க. அதான் பைக் பார்த்து தான் நிற்கணும். அப்புறம் பைக்கு எங்கே விடுறேன்னு தெரியாமல் அவன் தான் விமல் பார்க்கிங் அங்கே தானே சொன்னான். இந்த போயிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். பெரிய வயசானவங்கெல்லாம் வண்டியில் வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. ஆடிட்டோரியம் அப்படி அழைச்சி கூப்பிட்டு போகிறாங்க. என்ன பாட்டுது? நம் இந்திய தேசம் இது.
அவனுக்கு விமலுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே போகணும். ஏன்னா இவங்களுக்குலாம் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க பட்டம். கொடுத்துட்டாங்க டி, கொடுத்துட்டாங்க. அங்கே பாரு எல்லாம் முன்னாள் நடக்கிறாங்க. அதுக்குள்ள கொடுத்துட்டாங்க. நல்ல ராஜ மரியாதையோட கூட்டு போறாங்க. அந்த இது கொடுத்துட்டியா அவன்கிட்ட? செயின் கொடுத்துட்டியா? கொடு அப்படியா? அதுவும் போயிட்டானா? வந்தா கொடுக்க வேண்டியதானே? என்ன சொல்றாங்க சொல்லு. எல்லோ கலர் டோக்கன் எடுத்து வச்சுக்கணுமா, அவங்கள மட்டும் தான் உள்ளே விடுவாங்களாம். நல்ல வேலை விமல் வந்து டோக்கன் வாங்கினான். நம்ம வந்த டைமுக்கு டோக்கனா அந்த பேப்பர் கூட கிடச்சிருக்காது. டிக்கெட் கிடைச்சாச்சா? டிக்கெட் கிடைச்சாச்சு. அந்த பக்கம் தான் சீட் போகலாமா? இந்த பக்கம் அந்த போக முடியாது. அங்கே உட்கார விட மாட்டாங்க சொல்கிறாங்க. நம்மளை அங்கே போய் சொல்கிறாங்க. அங்கே போயிடலாமா லாஸ்ட்டில்? அப்படி போய் எப்படியும் பின்னால் இடம் இருக்குது. ஒரு 2 சீட் இருக்குவாங்க. நம்மளுக்கு விஐபி சீட்டு மேலே கிடைக்கும். नमस्कार, जैसा कि आप जानते हैं वीआईपी चेन्नई का उत्सव तमाम पर अंदर விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே விடுறாங்க. 26 अब शीघ्र ही प्रारंभ होने जा रही है. इस अत्यंत विशेष एवं गौरवपूर्ण நம்ம வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்கிறோம். இங்கே பட்டமளிப்பு அங்கே தான் நடக்க போகுது. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்தாச்சு, செட்டில் ஆகிடுச்சு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நம்மளுக்கு. எனக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. விமல் வந்து அங்கே இருக்கிறான், எங்கேயோ இருக்கான். கீழே இந்த ஃபோனில் ஜூம் பண்ணவே முடியாதுல்ல? ஜூம் பண்ணலாம், இவ்வளோதான், அவ்வளோ பண்ணலாம். இங்கே தான் வராங்களா? நான் டிவியில் வராங்க. எங்கடா உள்ள நுழையிறாங்கன்னு பார்த்தேன். தெக்கணமும் அது சிறந்த திராவிடர் திருநாடும் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Are you ready? 3, 2, 1, let's go! Great. That's the students and parents. முடிஞ்சதா? பட்டமளிப்பு விழா நடந்துட்டு தான் இருக்கு. விமல் வாங்கி முடிச்சிட்டான். சரி, அதுக்குள்ள அவனை ஃபோட்டோலாம் எடுக்கணும். போய் என்னன்னு சொல்லி பார்க்கணும். கீழே உள்ள இருக்கிறான். கீழே போகலாம். கீழே போகலாம். கோல்டுனா ஃபர்ஸ்டே வந்திருப்பீங்கல்ல, யாருமே கோல்டு வாங்கவே இல்லை. என்னாச்சு? என்ன பிரச்சனை உனக்கு? கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருந்தா ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க. என்ன மெடல் வாங்குனீங்க? என்ன மெடல் ஒரு வாங்குனீங்க? மெடலும் வாங்கல. வடபழனிக்கு போய் தான் மெடல் வாங்கி மாட்டோம் 2 பேருக்கும். இங்க பாரு, அந்த நதியா மாதிரி ஒரு தலையில வச்சு ஒரு போட்டோ. நதியா மாதிரி ஒரு போட்டோ எடுத்து. ஆமா, இரு, அப்படிதான் எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க. ஆமா, நதியா மாதிரி போட்டோ எடுக்கணும். எடுறா கரெக்டா வாடா.
ஸ்மைல் பண்ணி எல்லாரும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு. நிறைய ஃபோட்டோ எடுக்க வேண்டிய வேலை இருக்குது. ஆனால் சாப்பிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள பசிக்குது ரொம்ப. அதான் சாப்பிட்டு வந்துடலாம். சுனில் பயங்கரமா இருக்கானே. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு. அங்கேயோட சாப்பிட எங்கே போகிறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறோம். ஹலோ, 4 வருஷம் படித்த பசங்க தெரியாதா எங்கன்ட்டு? ம், நீ தான் அங்கே சாப்பிட்டுன்னு சொன்ன. ஒரு டேபிள் போட்டு எல்லாம் கொடுத்தாங்க. டேபிள் போட்டு கொடுத்தா இந்தா கரெக்டாக போகிறாங்களா? சுனில் அதுலலாம் வேகமாக போகல, பசிக்குதுன்னாப்ல. இங்கே இருக்கிற மரங்கள்லாம் நல்லா இருக்குது. காலேஜ் சுற்றி மரமாக நீ மரம் வைக்கிற, நீ எந்த மரம் நீளமாக இருக்குல்ல? இந்த மரம் வைக்க முடியாது. நம்மளுக்கு யூஸ் ஆகுறது சாப்பிட்ற மாதிரி தான் மரம் வைக்க முடியும். உனக்கு இதை பார்த்தோன்னே காலேஜ் படிக்கணும்னு திருப்பின்னு தோணுதா? முதல் படிச்சுட்டா தானே திருப்பி தோணும். காலேஜே படிக்கலையே, அப்புறம் எங்க தோன்றது? என்ன ஒன்று, காலேஜ் படிக்கிறவங்கலாம் பார்த்தா ஆசையாக இருக்குது. கோல்டு மெடல் வாங்கணும்னு தோணுதா? கோல்டு மெடல் வாங்கணும்னு ஆசை இருக்குது. எதுலையாவது அச்சீவ் பண்ணணும், எதுலையாவது ஒன்று முன்னேறி போகணும். நம்ம இந்த மாதிரி லாஸ்ட்டாக ப்ரைஸ் வாங்கக்கூடாது, ஃபஸ்ட்டு வாங்கணும். ஏதாவது மோட்டிவேஷன்லாம் சொல்லு. மோட்டிவேஷனா என்ன சொல்கிறது? இப்போ படிப்பு முடிச்சுட்டு வெளியே போனவங்களுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கும். ரெட் கார்பெட்லாம் போட்டு நம்மளுக்கு வரையாது. அங்கே சாப்பிட போகணும் நம்ம. பயங்கரமாக கூட்டம். இந்த பக்கம் ஃபுல்லாகிடுச்சான். ஓகேவா, அடுத்த பக்கம் அதாவது மெனு போட்டிருந்தாங்களே, அதில் பார்க்கலாம். இதில் மெனு போட்டிருந்தோம் பாரு. மெனு காஜு கத்திலி, சப்பாத்தி, ஒயிட் குருமா, மல்லி பிரியாணி, बिस्मिल्लाबाद क्या भैया देवगढ़ வெஜ் மட்டும் தானே இருக்கு. என்ன பண்றது, பசங்க சொல்றாங்க. சாப்பிட்டு போக வேண்டியதா, சொன்னா மட்டும் நான்வெஜ்ஜா போட்டு போறாங்க. சாம்பார் சாதமா? ரெடி. சாம்பார் சாதம் வாங்கலையா? சாம்பார் சாதம் வாங்கிட்டு ரச சாதம் அங்கே இருக்கு. இடமே இல்லையே. என்னது? நான் இன்னும் போகணும்னு நினைச்சேன். லைனா? தண்ணி எங்க? ஓ, கிளாஸ் எடுத்து சாப்பிடுமா? காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நாங்கள் பண்ணலை. அதனால் நேராக லஞ்சு வந்து சீக்கிரமாக விமல் அவன் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கிறான். வேக சாப்பிட்டு. ஹலோ, பிரியாணி சாப்பிட்ட செஞ்ச இடம் பார்க்க போகிறீங்களோ? ஒன்றும் தேவையில்லை, வாங்க. வேறு அந்த வேலை செய்கிறாங்க. நாங்கள் இந்த டபராவை பார்த்தா காலையில் விமல் ஏமாந்துட்டானோ. டபரா போது, பிரியாணி போது. இங்கே தான் செஞ்சுருக்காங்க. அங்கே பாரு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா இந்த சாப்பாடு வந்து தக்காளி சோறு. தக்காளி சோறுக்கு முட்டை கூட இல்லையா? முட்டையா? நோ நான்வெஜ்ஜா? டேய், இது என்ன இடம் விமல்? அது சும்மா அந்த சைடு இதுக்கும் இந்த சைடு இருந்தாங்க. என்னது அதுதான் வரேன். இரு, இவனுங்களே இன்னைக்கு தான் காலேஜ் சுற்றி பார்க்குறானுங்கன்னு நினைக்கிறேன். இப்போதான் அவங்க எல்லா கிளாஸ் ரூம் இப்போதான் பார்க்குறாங்க. இப்போதான் இவனுங்களே பார்க்குறானுங்க காலேஜை. இது பாருங்க, அது பாருங்களேன், 4 பேரும் ஊர்லேருந்து வந்த மாதிரி இருக்கு. இவங்க வந்து நம்ம விமல் கூட படிக்கிற பசங்களோட பேரண்ட்டு. அவங்களும் வந்திருக்காங்க. இந்த காலேஜ் உள்ள பார்க்கணும்னே நினைச்சிட்டு இருக்கோம். அவ காலேஜ் ஒரு ரவுண்ட் அடிச்சோட நம்மளுக்கு இது. ஆமா, அவ காலேஜ் இங்க இடுக்கு சந்து பொந்து எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டோம். ஆமா, அதுக்கு முன்னால வர நாங்க யோசிச்சது இந்த காலேஜுக்குள்ள போக முடியலையே. இன்னும் இந்த வேன் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க போடுக்குது. இது இந்த திருப்பதிக்கு நடந்து போவோம் தெரியுமா?
அந்த மாதிரி இருக்கு. விமல் வந்து அவன் கிளாஸ் ரூமை காமிக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறான். கிளாஸ் ரூம்ல கூட்டி போறான். ஆமாம். ஏன் இங்கே போகாதவங்களுக்கு கிளாஸ் ரூம். ரெண்டு பேரும் வந்து இத்தனை வருஷமா கூடயே இருந்துட்டீங்க. மூணாவதா ஒரு குறுக்க இந்த கௌசிக் வந்தா. ஆனா எல்லாரும் பேரும் வந்து கூப்பிடும் போது நார்மலா இருக்கு. உன் பேர் கூப்பிடும் போது மட்டும் முகம் வந்து நல்லா ஸ்டைல் ஆகுது. அன்சுல் அப்படின்ட்டு. பிரிஞ்சு போறீங்கடா காலேஜ் விட்டு. சோகமான இந்த உள்ளம் கேட்குமே படம் மாதிரி அழுவலாம் செய்யல. ஏன்னா இவங்க வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்ச மாதிரியே தெரியல. பாதி நேரம் வீட்டில் தான் இருந்தாங்க. அதான் நான் காலேஜ் ஒரு ஃபைனல் இயர் மட்டும் இல்லையோ எல்லாரும் ஃபைனல் வரைக்கும் எழுதிருந்தாங்க. மக்களே முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 2 சப்ஜெக்ட் பண்ணி. மக்களே உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். இந்த 2 பேர்ல யார் என் பையன்றதை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் இயர்லலாம் ஒரே ஷர்ட் போட்டு வருவாங்க. ஒரே மாதிரி பேக், ஒரே ஹேர் ஸ்டைல், அவங்க மிஸ்டேக்கே அடையாளம் தெரியலையா? இப்போ கூட இவனுக்கு ஃபோன் பண்ணா நான் அவனுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். 2 வயித்துல முளைச்ச செந்தாமரைங்க. அதாவது நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், இது மட்டும் சாப்பிடல. நான்வெஜ் சாப்பிடணும்னு விரதத்தில் இருக்காரு. எதுக்குடா என்ன கூட்டு வந்தீங்க உட்கார வச்சு? 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டாங்க. பிரியாணி சட்டை வேற காமிச்சு வேற வந்து அனுப்பிட்டு வந்தாங்க. இது விமலம்மா, நான் விமலப்பா. ஆமாம் அவனு சொல்ல, அது சுனில் அம்மா, அது அன்சுல் அம்மா அப்பா. இவனை அந்த கோல்டு மெடலுக்குலாம் ட்ரை பண்ண சொல்லலையா? இவன் நல்லா படிப்பான். அதான் நல்லா படிப்பான், அதனால தான் கேட்குறேன். அதுக்கு மேலே படிக்கலையே. இல்ல காலேஜ் ஃபீஸை தவிர அவனுக்கு 1 ரூபாய் காசு கூட செலவு பண்ணதில்லை. போயிட்டு வர்றது, சாப்பிட்றது, வெளியே சாப்பிட்றது எல்லாமே அவனே பண்ணுவான். அந்த ஃபீஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டுறமே, அதான் காசு அவனுக்கு. நடுவில் எதுவுமே காசு கேட்கவே மாட்டான். எதுக்குமே காசு கேட்க மாட்டான்றதுக்காக இல்லை, அப்படி ஒரு செலவு கூட எங்களுக்கு இருக்கவே இல்லை. இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கட்டும் போது கூட கரெக்டாக அவனுக்குன்னா கரெக்டாக டைம் வந்துடும் காசு. அந்த டைம் கரெக்டாக அவனுக்கு. எக்ஸ்ட்ரா பசங்க இப்படி அப்படி காசெல்லாம் கேட்பாங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவனுக்கு. நானே வந்து அவங்ககிட்ட இருக்குதான்னு அவன் அக்கௌண்ட்லேருந்து செக் பண்ணுவேன். காசு இருக்காடா இல்லையா சொல்லவே மாட்டான். பாக்கெட்டில் நானே அவனுக்கே தெரியாமல் பர்ஸில் காசு வச்சாதான் உண்டு. காசே வாங்க மாட்டான் சுத்தமாக. அது என்னமோ தெரியல, அவனுக்கு கௌரவ பிரச்சனையும் என்னமோ தெரியல. அப்படியா? என்ன ஃபீல் ஆகிட்ட சொல்லு. ஃபீல் ஆகல. எனக்கு விமல் வந்து அங்கே டிகிரி வாங்க அங்கே நடந்து போகும்போதே எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதனால அது ஓகேவா. அப்போவே எனக்கு ஆனந்த கண்ணீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கே நடந்து போகும்போது? அங்கே ரோட்டில் நடந்து போனாங்களே, மோளெல்லாம் அடிச்சுட்டு. மோளம் அடிச்சுட்டு போகும்போது மிஸ்ஸு வந்து டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்ல பையன், படிப்பில் நல்ல பையன். அவார்டு கொடுக்குறியா? என்ன நடந்து வரீங்களா? The gold medalist Jenny. மண்டை